ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்றைக்கி வெஜ்ஜு குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, பட்டாணியும் பட்டர் பீன்ஸும் வேக வச்சு வச்சுருக்கேன். காஞ்சது, அதனால் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு குடமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பீட்ரூட் உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம். நான் பீட்ரூட்டை தனியாக கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். அரை முடி தேங்காயில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குருமாவுக்கு தேவையான உப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ஜாதி தெரிக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வளர்க்கும். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வாங்கிட்டு இஞ்சியும் பூண்டு கட்டி வச்சுட்டேன். இஞ்சி 4 இஞ்சி சைஸுக்கு இஞ்சி, ஒரு 10 படி பூண்டை கட்டி வச்சுட்டாங்க. கட் பண்ணி வச்சுக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி, குடமிளகாய், எத்தனை வச்சுருக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு, குருமாவுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், தனி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன். காரம் எவ்வளோ தேவையோ போட்டு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தனியாக, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் நல்லா கட்டி தயிர், பீட்ரூட்டை கட் பண்ணி தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பீட்ரூட்டு பட்டாணியும் 10 நிமிஷம் காஞ்ச பட்டாணி 10 நிமிஷம் வேக வச்சு வச்சேன். அரை முடி தேங்காயை நல்லா திருவிட்டு 10 முந்திரி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க.
எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். காய்கறிலாம் போட்டு குக்கரை போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணும். குக்கரில் ஒரு விசில் விட்டு குருமா நல்லா வெந்துட்டு நான் தேங்காய் பால் அரைமுறை தேங்காயை கட்டியாக 2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாட்டி வெறுமனே பசும்பால் ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நல்லா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.